பழனி அருகே கூலி தொழிலாளி கொலை செய்யப்பட்டு வீட்டின் அருகே குழி தோண்டி புதைக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போனவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்த சித்தரைவு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி முத்துச்சாமி. இவருக்கு மாரியம்மாள் என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளனர். வேலைக்கு சென்ற முத்துச்சாமி கடந்த 1 வாரத்திற்கு மேலாக வீட்டிற்கு வரவில்லை என மனைவி மாரியம்மாள் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். வழக்கு பதிந்த உறவினர்கள் முத்துச்சாமியை பல இடங்களில் தேடி வந்த நிலையில் அவரது உறவினர்கள் பல திடுக்கிடும் தகவல்களை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். முத்துச்சாமி வீட்டின் அருகே சமீபத்தில் சந்தேகத்திற்கிடமாக குழி தோண்டப்பட்ட தடயம் இருப்பதாக போலீசாருக்கு உறவினர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே தனிப்படை போலீசார் சந்தேகத்திற்கிடமான அந்த இடத்தை தோண்ட அதிர்ந்து போனார்கள். காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த முத்துச்சாமியின் உடல் புதைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கொலை வழக்காக மாற்றி உடலை மீட்ட போலீசார் உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். முத்துச்சாமியை கொலை செய்தது யார், குழி தோண்டி புதைத்தது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலையான முத்துச்சாமியின் மனைவி மாரியம்மாளின் சகோதரர் 3ஆம் பாலினத்தவரான வைதேகி என்பவர் கடந்த 2 தினங்களாக தலைமறைவாகியுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் வைதேகியை தேடி வருகின்றனர். கொலையாளி பிடிபட்ட பின்னரே கொலைக்கான உண்மை பின்னணி குறித்து தெரியவரும். கூலி தொழிலாளி முத்துச்சாமி கொலை செய்து வீட்டின் அருகே புதைக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.